Hey there, it's Neha. Welcome to my channel. இன்றைக்கி வந்து நம்ம ப்ளம் கேக் எப்படி செய்ய போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் ப்ளம் கேக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் வேணுன்றதை எடுத்து வச்சுருக்கோம். இந்த ஒரு கப் அளவுக்கு வந்துட்டு டூட்டி ஃப்ரூட்டி, பிளாக் ரைசன்ஸ், அப்புறம் பாதாம் அண்ட் முந்திரி வந்து எடுத்து வச்சுருக்கோம். அண்ட் இந்த கப்பில் ஆஃப் அளவுக்கு வந்துட்டு கிரான்பெரிஸும் க்ரீன் ரைசன்ஸும் எடுத்திருக்கோம். அண்ட் அதே கப்லேயே 1/4 கப் அளவுக்கு வந்துட்டு ரெட் செரி அண்ட் டேட்ஸும் எடுத்திருக்கோம். அண்ட் இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா 3/4 கப் வந்து ஃப்ரெஷ் ஆரஞ்ச் ஜூஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கோம் வித்தவுட் வாட்டர், பியூர் ஆரஞ்ச் ஜூஸ். ஓகேங்களா, தண்ணி ஊற்றாமல் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துருக்கோம். அதில் வந்துட்டு என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நம்ம இந்த பவுலில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த ஆரஞ்ச் ஜூஸ் இருக்குது இல்லைங்களா, அதையும் வந்து ஊற்றிட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வைக்க போகிறோம். இது எவ்வளோக்கு எவ்வளோ ஊறுதோ அந்தளவுக்கு அது வந்து நல்லா ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து சில பேர் வந்து 1 மந்த் முன்னாடி கூட ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. நாங்கள் வந்து 1 நைட் வந்து வச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறோம். நாங்கள் இப்போ வந்து ஒரு லிட் போட்டு 1 நைட் ஃபுல்லாக அது வந்து சோக் பண்ணோம். ஸோ இப்போ வந்து நம்ம மாவோட மெஷர்மெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போ இந்த 1 கப் அளவுக்கு வந்து மைதா மாவு எடுத்திருக்கோம். அண்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கோம், நாங்கள் போட்டுட்டோம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதே டீஸ்பூனில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து பேக்கிங் சோடா வந்து எடுத்திருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா ஜலிச்சுக்கலாம். எதுக்கு ஜலிக்கிறோம் அப்படின்னா, எந்த ஒரு கட்டியும் வந்து மாவில் இல்லாமல் இருக்கிறதுக்காக, மாவு வந்து நல்லா நைஸாக இருக்கும், பேட்டர் நல்லா ஸ்மூத்தாக வர்றதுக்காக தான் நம்ம ஜலிச்சிடுறோம். ஸோ இது நல்லா மாவு ஃபுல்லாக நம்ம ஜலிச்சிட்டா இப்போ மாவோட பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக இருக்கு இல்லையா மாவு. ஸோ இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து சுகர் சிரப் வந்து கேரமலைஸ் பண்ண போகிறோம். அது வந்து நம்மளுக்கு ப்ளம் கேக்குக்கு ஒரு ஃப்ளேவர் தரும். ஸோ நம்ம எடுத்திருந்தோம் இல்லையா, மாவு எடுத்திருந்தோம், அதுலேயே வந்துட்டு அந்த கப்லேயே வந்து 3/4 கப் வந்து சுகர் எடுத்துக்கிறோம். ஒரு பேனை வந்து இப்போ நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க சுகரை வந்துட்டு நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம சுகரை ஆட் பண்ணிவிட்டு நம்ம லைட்டாக வந்து அதில் சாட்டிவ் பண்ணி விட்டால் போதும். நீங்கள் சும்மா கிளறிட்டு இருக்கணும்னு வேண்டாம், அப்படியே விட்டுடலாம். சும்மா ஒரு 2 தடவை நல்லா கிளறி விட்டுட்டோம்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக மெல்ட் ஆகிடும். ரெடி ஆகிட்டு இருக்கும்போது நம்ம சைடில் வந்து ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கலாம், சூடு பண்ணிக்கலாம். எதுக்குன்னா இந்த சிரப் ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு கொஞ்சம் சுடு தண்ணி தேவைப்படும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா சர்க்கரையோட மெல்ட் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகிட்டே வருது. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ சுகர் வந்து நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ கேரமலைஸ் ஆகிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஸ்லோவாக ஹீட் வச்சுட்டு நல்லா கலக்கி விட்டுகிட்டே இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு பார்த்தீங்களா. ஸோ கொஞ்சம் நேரத்துலேயே வந்துட்டு நம்ம தண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, சுடு தண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இது கூட ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வந்து பொறுமையாக வந்து ஸ்டர் பண்ணணும். இப்படியே கலக்கிட்டே இருந்திங்கன்னா கொஞ்சம் அந்த பேஸ்ட் வந்து திக் ஆகிடும். சிரப் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம வேறு கிண்ணத்தில் மாற்றிடலாம். அப்படியே இன்னொரு பக்கம் நாங்கள் வந்துட்டு குக்கரை வந்து ப்ரீ ஹீட் பண்ண போகிறோம். நம்ம வந்து குக்கரில் தான் பண்ண போகிறோம். ஸோ வந்துட்டு இப்போ குக்கர் வச்சுருக்கேன். குக்கரில் வந்து 2 ஸ்டாண்ட் உள்ளே போட்டு நம்ம வச்சுருக்கோம். இப்போ லிட்டு வந்து பார்த்திங்கன்னா லிட்டில் வந்து நம்ம கேஸ்கெட் போடக்கூடாது, அது மாதிரி வெயிட்டும் போடக்கூடாது. இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ப்ரீ ஹீட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஒரு பேன் எடுத்துக்கோங்க. நம்ம கேக் மாவு இதில் ஊற்றி வைக்க போகிறோமோ அந்த பேனில் வந்து லைட்டாக பட்டரை தடவிட்டு ஃபுல்லி நல்லா நம்ம ஏன்னா நாங்கள் வந்து இது பட்டர் பேப்பர் வைக்கல, அதுக்கு பதிலாக வந்து அப்படியே கிண்ணத்துலேயே வந்து டைரெக்டாக பட்டர் தடவிட்டு அதில் வந்து மைதா மாவை வந்துட்டு கோட்டிங் கொடுக்குறோம். அப்போ தான் வந்து நம்மளுக்கு கேக் வந்து ஒட்டாமல் வரும், நல்லா நமக்கு வந்து ஷேப் வந்து ரவுண்டாக கிடைக்கிறதுக்காக. இப்போ நல்லா வந்து மாவு போட்டு நல்லா ஃபுல்லாக கிண்ணம் ஃபுல்லாக டேப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம கேக் பேட்டர் வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்துட்டு நாங்கள் வந்து 1/4 கிளாஸ் வந்து பால் எடுத்திருக்கோம். பால் வந்து நல்லா திக்காக காய்ச்சிக்கோங்க, தண்ணி ஊற்றாமல் நல்லா திக்காக காய்ச்சிக்கோங்க. இதில் வந்துட்டு என்னென்னா நம்ம வந்து ஏடு இல்லாமல் எடுத்துக்கணும் பால். எங்களுதில் வந்து ஏடு விழுந்துருச்சு, அதை நாங்கள் எடுத்துடுறோம். ஆனால் நீங்கள் வந்து ஊற்றும் போது கொஞ்சம் வடிகட்டிடுங்க, ஏடு இல்லாமல் பால் எடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு சன்ஃப்ளவர் ஆயில் நாங்கள் எடுத்திருக்கோம். அதை வந்துட்டு ஒரு 1/4 கப் வந்து நாங்கள் எடுத்திருக்கோம். அதையும் வந்து இந்த பாலோடு வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா. இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு நம்ம 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 பட்டை, அப்புறம் கொஞ்சம் சுகரை வந்து சேர்த்து பிடிச்சி வச்சுருக்கோம். சுகர் வந்து எதுக்குன்னா மிக்சியில் வந்து இது மட்டும் போட்டால் அரைப்படாது, அதனால் சுகரையும் ஆட் பண்ணி இதெல்லாம் எல்லாத்தையும் வந்து பிடிச்சி வச்சுருக்கோம் நைஸாக. இப்போ அதையும் வந்துட்டு இந்த எண்ணெயும் பாலோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க, கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து அந்த நம்ம போட்டிருக்க பொடி வந்துட்டு நல்லா அந்த பாலும் எண்ணெயோடு நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும்.
இப்போ இதில் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, மைதா மாவு, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, அதை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் வந்து ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணிவிட்டு பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் இருக்கணும். கட்டி இல்லாமல் அழகாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். நம்ம பேட்ச் போட்டு நல்லா கலக்கிட்டோம். இப்போ நம்ம இருக்க மிச்ச மாவையும் போட்டுட்டு நல்லா கலக்கிடணும், கட்டி இல்லாமல். இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். பேட்டர் வந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். இதில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா, நம்ம எடுத்து வச்சுருந்த கேரமலைஸ் சிரப் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து ஆட் பண்ண போகிறோம். நாங்கள் எடுத்துருக்கிறது வந்து அரை கப் எடுத்துருக்கோம். நாங்கள் அரை கப் கேரமலைஸ் சிரப்பை வந்துட்டு இதில் அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக கலந்து விட்டுறணும். கட்டி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு ஈஸியாக வந்து நம்ம கட்டி இல்லாமல் மாவை வந்து கலக்க முடியும். பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருந்த எல்லா கேரமலைஸ் சிரப்பையும் வந்துட்டு ஊற்றி கலந்துட்ருக்கோம். இதில் வந்து இப்போ என்னென்னா நம்மளுக்கு வந்து கட்டி இருக்கக்கூடாது. மாவில் வந்து அங்கங்கே கட்டியாக திட்டியாக நிற்கக்கூடாது. நல்லா வந்து பேட்டர் வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும். அதுக்கு நீங்கள் எவ்வளோ கலக்குறீங்களோ அந்தளவுக்கு வந்து அந்த மாவு வந்து நல்லா ஸ்மூத்தாக வந்து இருக்கும். பார்த்திங்கன்னா நல்லா கலந்துக்கிட்டு கலக்க பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த கட்டியெல்லாம் உடஞ்சிட்ருக்கு இல்லைங்களா. இப்போ பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம நேற்று நைட் ஃபுல்லாக ஊற வச்ச ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் வந்து இருக்குது இல்லைங்களா, அதை வந்து இந்த பேட்டரோடு நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ வந்துட்டு நாங்கள் வந்து கொஞ்சம் நிறையவே ஃப்ரூட்ஸ் அண்ட் நட் எடுத்துருக்கோம். ஏன்னா எங்களுக்கு வந்து அப்படி இருந்தால் தான் பிடிக்கும். கேக்கில் நிறைய போட்டால் அது கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும். இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஜூஸோடவே ஆட் பண்ணிக்கோங்க. ஜூஸ் இல்லாமல் ஆட் பண்ண வேண்டாம், ஜூஸோடவே ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பேட்டரோடு வந்து அந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் பேட்டர் வந்து ரொம்ப திக்காக இருக்க மாதிரி இருக்குது. அதனால நாங்கள் வந்து கொஞ்சம் பால் ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இந்த பேட்டர் வந்து ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ஒரு மாதிரி நார்மலாக இருக்கணும். நல்லா நம்ம கலந்தாச்சு. இப்போ இதுதான் கன்சிஸ்டன்சி. இதில் தான் இந்த அளவு தான் இருக்கணும் பதம் வந்துட்டு. இப்போ இந்த மாவை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஆல்ரெடி ஒரு கிண்ணம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, பேன் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, பவுடர் போட்டு அதில் வந்துட்டு இந்த மாவை வந்து நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எல்லா மாவையும் வந்துட்டு அந்த கிண்ணத்தில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் லைட்டாக வந்து தட்டி விடணும். ஏன்னா வந்து எந்த பபிள்ஸ் வந்து இருக்கக்கூடாது. அந்த பபிள்ஸ் எல்லாம் வந்து உடையணும். அதுக்காக லைட்டாக வந்து சும்மா டேப் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா குக்கர், அதில் வந்து நம்ம கேக்கை வந்து நம்ம வச்சுட்டு இப்போ நம்ம வந்து லிட் போட்டுரும். லிட் போடும்போது வந்துட்டு கேஸ்கெட் இருக்கக்கூடாது, வெயிட்டும் போடக்கூடாது. அண்ட் ஹீட் வந்து பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். இந்த மாதிரி வந்து ஒரு 45 மினிட்ஸ் வந்து நம்ம வைக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 35 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் வந்து வெந்துருச்சு. இந்த டைமில் நாங்கள் டெக்கரேஷனுக்கு வந்து கொஞ்சம் நட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் வந்து ஆட் பண்ணுறோம், பார்க்கறதுக்கு அழகாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. இப்போ பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் வச்சு அழகாக டெக்கரேட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ கரெக்டாக வந்து 45 மினிட்ஸ் ஆகிடுச்சு. கேக் வந்திருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு டூத்பிக் வச்சு குத்தி பாருங்கள். ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒட்டாமல் வந்துருச்சு. லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே இந்த ஹீட்லேயே வச்சுருங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்மளோட சூப்பரான சாஃப்டான ஸ்பாஞ்சியான ப்ளம் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.